பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 1. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல். பிப்ரவரி 26, 1882. கங்கை கரையில் தட்சிணேஸ்வர காளி கோயில், காளி தேவியின் உறைவிடம். வசந்த காலம். ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிறந்த நாள் விழா நிறைவுற்று சில நாட்கள் சென்றிருந்தன. பிப்ரவரி 23 வியாழனன்று அவர் கேசவ சந்திரசேன், கேப்டன் குக் முதலியவர்களுடன் நீராவி படகில் சென்றிருந்தார். அதற்கு சில நாட்களுக்கு பிறகு நடைபெற்றது இது. ஞாயிற்றுக்கிழமை மகேந்திரநாத் குப்தர் என்கின்ற மாவுக்கு விடுமுறை. ஆதலால் மாலையில் நண்பர் சிதுவுடன் வராகநகரில் பல பூந்தோட்டங்களை சுற்றி பார்த்துவிட்டு பிரசன்ன பானர்ஜியின் பூந்தோட்டத்திற்கு சென்றார். அங்கே இருவரும் உலவிக் கொண்டிருக்கையில் சிது, கங்கை கரையில் ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது, அங்கே பரமஹம்சர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார், போய் பார்க்கலாமா என்று கேட்டார். மகேந்திரநாத் குப்தர் உடன்பட்டார். இருவரும் தட்சிணேஸ்வரம் சென்று ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அறையை அடைந்தனர். அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் முகத்தில் புன்முறுவல் தவழ ஒரு கட்டிலின் மீது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இறைவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அறை முழுவதும் பக்தர்கள் தரையில் உட்கார்ந்து அந்த அமுத மொழிகளை ஆழ்ந்த அமைதியுடன் கேட்டுக் கொண்டிருந்தனர். மகேந்திரநாத் குப்தரின் முதல் சந்திப்பு அது. அறையின் உள்ளே சென்ற அவர் பேச்சிழந்தவராய் வியப்புடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்றார். புண்ணிய தலங்கள் அனைத்தும் அந்த அறையில் கூடியிருப்பது போல் அவருக்கு தோன்றியது. சுகதேவரே அங்கு அமர்ந்து கொண்டு எம்பெருமானின் மகிமைகளை கூறுவது போன்றதோர் உணர்வு அவர் உள்ளத்தில் எழுந்தது. ஸ்ரீ சைத்தன்ய தேவர் பூரி கஷேத்திரத்தில் ராமானந்தர், ஸ்வரூபர் முதலான பக்தர்களோடு சேர்ந்து இறைவனின் திருநாமத்தையும் மகிமைகளையும் மெய்மறந்து பாடி ஆடிக்கொண்டிருப்பது போலவும் அந்த காட்சி அவருக்கு தோன்றியது. ஸ்ரீராமகிருஷ்ணர் பேசிக் கொண்டிருந்தார். ஹரிநாமத்தையோ ராமநாமத்தையோ ஒருமுறை சொன்ன அளவிலேயே ஒருவனுக்கு மயிர் கூச்சரியுமானால், ஆனந்த கண்ணீர் வழியுமானால், அவன் அதன் பிறகு சந்தியாவந்தனம் முதலியவற்றை செய்ய தேவையில்லை. அவன் கர்ம தியாகம் செய்யும் தகுதி பெறுகிறான். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். செயல்கள் தானாகவே அவனிடமிருந்து கழன்று விடுகின்றன. இந்த நிலையில் அவன் ராமநாமத்தையோ ஹரிநாமத்தையோ அல்லது ஓங்காரத்தையோ ஜபம் செய்தாலே போதுமானது. பின்னர் மேலும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சந்தியா காயத்ரியில் ஒடுங்குகிறது, காயத்ரி ஓங்காரத்தில் ஒடுங்குகிறது. எல்லாவற்றையும் பிரமிப்புடன் பார்த்த மகேந்திரநாத் குப்தருக்கு, ஆகா, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் எவ்வளவு அழகான இடம் இது, எத்தகைய அதிசய மனிதர் இவர், என்ன அற்புதமான பேச்சு, இந்த இடத்தை விட்டு நகர என் மனம் மறுக்கிறதே என்று தோன்றியது. பிறகு சரி, இந்த இடத்தை முதலில் சுற்றி பார்த்து விடுவோம், பிறகு இங்கு வந்து உட்காரலாம் என்று முடிவு செய்தார். சிதுவுடன் அறையை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த போது கோவிலிலிருந்து மாலை தீபாராதனையின் இனிய நாதங்கள் மாவின் காதுகளில் ஒலித்தன. சேகண்டி, மணி, கோல், ஜால்ரா என்று இன்னிசை கருவிகள் ஒலிக்கலாயின. தோட்டத்தின் தென்பகுதியில் உள்ள நகபத்திலிருந்தும் நாதம் வரலாயிற்று. அந்த நாதங்கள் எல்லாம் கங்கை நீர்ப்பரப்பின் மீது தவழ்ந்தபடி வெகு தூரம் சென்று எங்கோ கரைந்து மறைவது போல் தோன்றியது. மலர் மணம் கமழும் வசந்த கால தென்றல் மெல்லென்று வீசத் தொடங்கியது. நிலவொளி மெதுவாக எங்கும் பறந்தது. ஏதோ இயற்கை அன்னையும் நம்மைப் போலவே மாலை வழிபாட்டிற்காக
4 திசைகளிலும் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. பன்னிரு சிவாலயங்களிலும், ராதாகாந்தர் கோவிலிலும், பவதாரிணி காளி சந்நிதியிலும் ஆரத்தியை தரிசித்து மா மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ராணி ராசமணி கட்டிய கோவில் இது. இங்கே தினமும் பூஜை நடந்து வருகிறது. அன்றாடம் யாத்திரிகர்களும் பக்தர்களும் இங்கே வந்து பிரசாதம் பெற்று செல்கின்றனர் என்று தெரிவித்தார் சிது. காளி கோவிலிலிருந்து இருவரும் பேசிக்கொண்டே முற்றத்தை கடந்து மீண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அறை வாசலை அடைந்தனர். அறை கதவு மூடியிருந்தது. அப்போதுதான் தூபம் போட்டிருந்தார்கள். மேலை நாட்டு பழக்க வழக்கங்களை கொண்டிருந்த மா அனுமதியின்றி உள்ளே போக தயங்கினார். வாசலில் வேலைக்காரி பிருந்தா நின்று கொண்டிருந்தாள். அவளிடம், ஏனம்மா, சாது உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு பிருந்தா, ஆம், உள்ளேதான் இருக்கிறார். மா, எவ்வளவு நாளாக இங்கே இருக்கிறார்? பிருந்தா, ஓ, ரொம்ப நாளாக. மா, நிறைய புத்தகம் படித்திருக்கிறாரா? பிருந்தா, புத்தகமாவது படிப்பதாவது எல்லாம் அவர் நாக்கிலேயே நடனமாடுகின்றன. மகேந்திரநாத் குப்தர் படித்தவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் புத்தகங்களே படித்ததில்லை என்று கேள்விப்பட்ட போது அவருக்கு வியப்பு உண்டாயிற்று. மா கூறினார், சரி, இப்போது அவர் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். நாங்கள் உள்ளே போகலாமா? நீ அவருக்கு சற்று தெரிவிப்பாயா என்றார். அதற்கு பிருந்தா, நீங்கள் உள்ளே போகலாம், போய் உட்காருங்கள் என்றாள். சிதுவும் மாவும் உள்ளே சென்றனர். அறையில் வேறு யாரும் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் மட்டும் தனியாக கட்டிலில் அமர்ந்திருந்தார். அறையில் தூபம் போடப்பட்டிருந்ததால் எல்லா கதவுகளும் மூடியிருந்தன. உள்ளே நுழைந்ததும் மா கைகூப்பி ஸ்ரீராமகிருஷ்ணரை வணங்கினார். அவர்கள் இருவரையும் உட்காருமாறு ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். அவர்கள் தரையில் உட்கார்ந்தார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், நீ எங்கே வசிக்கிறாய்? என்ன செய்கிறாய்? வராக நகருக்கு என்ன விஷயமாக வந்திருக்கிறாய்? போன்ற கேள்விகளை கேட்டார். மகேந்திரநாத் குப்தர் தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் கூறினார். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஸ்ரீராமகிருஷ்ணர் நடுநடுவே வேறு நினைவில் ஆழ்வது போல் மாவிற்கு தோன்றியது. அதுதான் பரவச நிலை என்பதை பின்னர் அவர் தெரிந்து கொண்டார். தூண்டிலை கையில் ஏந்தியபடி ஒருவன் மீன்பிடிக்க உட்காருகிறான். இரையை மீன் கவ்வும் போது மிதவையில் அசைவு ஏற்படும். மீன்பிடிப்பவன் கண்ணும் கருத்துமாக அதையே கவனித்துக் கொண்டிருப்பான். யாரிடமும் பேச மாட்டான். மனம் ஒருமித்த இதுபோன்ற நிலையே பரவச நிலை. சந்தியா வேளையில் குருதேவர் இப்படி பரவச நிலையில் இருப்பார் என்றும், சில வேளைகளில் வெளி உணர்வை முற்றிலும் இழந்து விடுவார் என்றும் மா பிறகு கேள்விப்பட்டார். பின்னாளில் தானே பலமுறை கண்டும் இருக்கிறார். மா கேட்டார், நீங்கள் இப்போது சந்தியாவந்தனம் செய்வீர்கள் அல்லவா? நாங்கள் போய் வருகிறோம். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில், சந்தியாவா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. மேலும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மா ஸ்ரீராமகிருஷ்ணரை வணங்கி விடை பெற்றார். மறுபடியும் வா என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். திரும்பி போகும்போது மா தனக்குள், யார் இந்த சாந்தமூர்த்தி? இவரிடம் மறுபடியும் வர என் மனம் ஆவல் கொள்கிறதே. ஆமாம், புத்தகம் படிக்காமல் ஒருவர் உயர்ந்தவராக முடியுமா? என்ன ஆச்சரியம்! அவரை மீண்டும் காண என் மனம் விரும்புகிறது. மறுபடியும் வா என்று அவரும் கூறியிருக்கிறார். நாளை அல்லது நாளை மறுநாள் வருவேன் என்று எண்ணியபடி மா சென்றார். மார்ச் 1882 இரண்டாம் முறையாக மா ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசிக்க வந்தபோது அவர் தமது அறைக்கு தென்கிழக்கில் உள்ள வராந்தாவில்
சவரம் செய்து கொள்ள தயாராக இருந்தார். காலை 8 மணி. இன்னும் குளிர் இருந்தது. எனவே சால்வை போர்த்தி கொண்டிருந்தார். அதில் சிவப்பு கரை இருந்தது. மாவை பார்த்ததும், "ஓ, நீ வந்துவிட்டாயா? நல்லது, இங்கே உட்கார்" என்றார். பிறகு சவரம் செய்து கொள்ள உட்கார்ந்தார். இடையிடையே மாவுடன் பேசவும் செய்தார். உடம்பில் போர்வை, கால்களில் செருப்பு, சிரைத்த முகம், கொஞ்சம் திக்கலோடு வரும் பேச்சு. ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், "ஆமாம், உன் வீடு எங்கே இருக்கிறது?" "கல்கத்தாவில் இருக்கிறது" என்றார் மா. ஸ்ரீராமகிருஷ்ணர், "இங்கு எதற்கு வந்தாய்?" என்று கேட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதற்கு மா, "வராக நகரில் என் மூத்த சகோதரி வசிக்கிறாள். ஈசான் கவிராஜரின் வீடு" என்றார். இதை கேட்ட ஸ்ரீராமகிருஷ்ணர், "ஓ, ஈசானின் வீட்டிலா? கேசவர் எப்படியப்பா இருக்கிறார்? மிகவும் நோயுற்றிருந்தாரே" என்றார். அதற்கு மா, "நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். இப்போது குணம் அடைந்திருப்பார் என்று நினைக்கிறேன்" என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், "கேசவர் குணமடைவதற்காக தேவிக்கு இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக நான் வேண்டிக் கொண்டேன். சில வேளைகளில் அதிகாலையில் விழித்து கொண்டு அவளிடம், 'அம்மா, கேசவரை குணமாக்கிவிடு. அவர் இல்லாவிட்டால் நான் கல்கத்தாவிற்கு போகும்போது யாரிடம் பேசுவேன் என்று முறையிடுவேன். அதற்காகத்தான் இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டினேன்" என்று கூறினார்.